அமீரகத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு நற்செய்தி. வருடத்திற்கு 35 திரஹாம்ஸ் செலுத்தி 35,000 திர்ஹம்ஸ் வரை கவரேஜ் பெறும் ஒரு காப்பீடு வசதியை இந்திய அரசும் அமீரக அரசும் இணைந்து செயல்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தொழிலாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு அற்புதமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த காப்பீட்டு திட்டம் இந்திய தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காப்பீடு ஆண்டுக்கு 32 திர்ஹம்ஸ் பிரீமியத்திற்கு ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்கு இயற்கையான அல்லது தற்செயலான இறப்பு ஏற்பட்டால் 35,000 திர்ஹம்ஸ் வரை கவரேஜ் வழங்கும் என்று உரிமை கோரல்கள் மற்றும் திட்டத்தின் செயல்திறனின் அடிப்படையில் பிரீமியம் மாறுபடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மலிவு காப்பீட்டு தொகுப்பை உருவாக்க துபாயில் உள்ள இந்தியாவின் துணை தூதரகம், இந்திய ப்ளூ காலர் தொழிலாளர்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் முக்கிய முதலாளிகளான காப்பீட்டு தரகர்கள், நெக்ஸஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் போன்ற முக்கிய முதலாளிகளுடன் ஒத்துழைக்க முன்முயற்சி எடுத்ததாக துபாயில் உள்ள இந்திய தூதரக ஜெனரல் திரு சதீஷ் குமார் சிவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட தகவல்களின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரியும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் இது உலகில் எங்கும் இறப்புகளுக்கான கவரேஜை விரிவுபடுத்துகிறது என்றும் கூடுதலாக இந்த காப்பீடு பகுதி மற்றும் முழு உடல் இயலாமைக்கான பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இறந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் என்பதுடன் இறந்தவர்களின் உடல்களை திருப்பி தாயகம் அனுப்புவதையும் அந்த கடமைக்கான பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்றும் கூறப்பட்டுள்ளது. இது அவர்களின் அன்புக்குரியவர்களின் இறுதி பிரியாவிடை மற்றும் கடைசியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அனுமதிக்கிறது. மரணம் எங்கு நிகழ்ந்தாலும் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் உடலை வீட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதை இந்த காப்பீடு உறுதி செய்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இன்சூரன்ஸ் இறந்த நபரின் உடலை கொண்டு செல்வதற்கு 12,000 திர்ஹம்ஸ் வரை வழங்குகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டம் வெளிநாட்டில் பணிபுரியும் போது பெரும்பாலும் ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் இந்திய தொழிலாளர்களின் இயற்கை அல்லது தற்செயலான மரணம் போன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் தங்கள் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சுகாதார காப்பீடு மற்றும் தொழிலாளர்களின் இழப்பீடு மூலம் பல நிறுவனங்கள் வேலை தொடர்பான காயங்கள் மற்றும் இறப்புகளுக்கு காப்பீட்டு தொகையை கடந்த ஆண்டு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர எதிர்காலத்தில் காப்பீட்டு வழங்குநர்கள் விரிவாக்கப்பட்ட தொகுப்புகளை அதிக கவரேஜ் தொகைகளுடன் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 50 திர்ஹாம்ஸ் வருட பிரீமியம் செலுத்தினால் 50,000 திர்ஹம்ஸும், 75 திர்ஹாம்ஸ் வருட பிரீமியம் செலுத்தினால் 75,000 திர்ஹாம்ஸும், 100 திர்ஹாம்ஸ் வருட பிரீமியம் செலுத்தினால் 1,00,000 திர்ஹாம்ஸ்க்கு கவரேஜ் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அமீரக தகவல்களுக்கு நமது வணக்கம் துபாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.